பிரைஸ் காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம்? 3 யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். இந்த வசனத்தின் வாயிலாக சபைகளிலே இன்னைக்கு காணப்படுகிற ஒரு சில குணாதிசயம் கொண்ட மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் தியானிக்க போகிறோம். 9ஆம் வசனம், நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோத்திரப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு சபைகளில பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுறாரு, நான் சபைகளில் எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சபைகளில அநேக ஆவிகள், அநேக ஜனங்கள் பார்த்தீங்கன்னா தாழ்மை குணமே கிடையாது. முதன்மையான இருக்க இடத்துக்கு தான் பார்க்கறாங்க. நான் ஒரு பெரிய ஆளுன்னு காட்டணும்னு பார்க்கறாங்க. இல்லை எந்த ஒரு ஊழியமாக இருந்தாலும் என்னோட பேர் தான் முதல்ல இருக்கணும். எந்த ஒரு காரியம் செய்தாலும் என்னோட பேர் தான் ஒரு முதன்மையா இருக்கணும், பெருசா இருக்கணும். ஒரு பெரிய இடத்துல நான் உட்காரணும். ஒரு பெரிய காரியங்கள்ல நான் ஒரு பெரிய இடத்துல பெரிய ஆள் நான் காமிக்கணும். எனக்கு நிறைய சொத்து இருக்கு, எனக்கு நிறைய பதவி இருக்கு, நிறைய பேருக்கு எனக்கு நிறைய வசனம் தெரியும் சொல்லி முதன்மையான காரியத்தை பார்க்கிறாங்க. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய யோவான் பேசுகிற சத்திய வார்த்தை கூட ஏற்றுக்கொள்ள இல்லாத இருக்கிற தியோத்திரப்பு ஆவிகளை கொண்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. எப்படி? இயேசு எங்களை ஆசீர்வதிக்கிறார், இயேசு எங்களை சுகமாக்குவார், இயேசு எங்களை பெருக பண்ணுவார், நீ வாழாக்காமல் தலையாகுவாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை மட்டும் எதிர்பார்க்கிற ஜனங்கள் சத்திய வசனத்தை சொல்லும் போது, நீ பாவ காரியத்துல இருக்கிற, உங்ககிட்ட பெருமை இருக்கு, உங்ககிட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன பாவங்கள் இருக்கு, இதை மாத்திக்கொன்னு சொல்லி கண்டிச்சு வசனத்தை சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாத ஜனங்களா இருக்கிறாங்க. அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு சபையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஊழியமா இருக்கட்டும், பேரா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே முதன்மையான இடத்தை பார்க்கிற ஜனங்கள் தான் அதிகமான மெஜாரிட்டியா இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆவிகளுடைய ஜனங்கள் எல்லாரும் தியோத்திரப்பின் ஆவிகளை உடைய ஜனங்கள். ஒருவேளை உங்கள் சபையில் இருக்கிற ஜனங்கள் இப்படிப்பட்ட ஆவிகள் இருப்பார்களானால் அவர்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் அவர்களுடைய மனத்தை மாற்றும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.